நம்முடைய சேனல்ல புது வீடுன்னு ஒரே தலைப்புல 2 கதைகள் ஒரே பதிவா வெளிவந்தது. ஒரே தலைப்பை 2 எழுத்தாளர்களுக்கு கொடுத்து எழுத சொல்லி அதை ஒரே இதழ்ல அந்த காலத்துல வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதைக்கு ஜோடியா வந்த இன்னொரு கதை 2 மாதங்களுக்கு முன்னால மாதம் பிறந்தது அப்படிங்கிற தலைப்புல வெளியாச்சு. அந்த கதையோடவே வெளியான இன்னொரு கதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற மாதம் பிறந்ததுங்கிற கதையை எழுதியவங்க விந்தியா அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1957. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட கதாநாயகனான சேஷாத்ரி முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு வக்கீல். அவரு தன்னுடைய நாவன்மையால தொழில்ல நிறைய பொருள் சம்பாதிச்சாரு. அவருக்கு நிலையான வருமானம்னு எதுவும் கிடையாது. ஆனா எப்பவுமே நிலைச்சிருக்கிற ஒரு வருத்தம் அவரோட மனசுல உண்டு. ஒவ்வொரு மாசமும் முதல் தேதி அன்னைக்கு அவர் 2 மணி ஆர்டர் தாள்களை எடுப்பாரு. யோசனைக்கு இடம் கொடுக்காம சரசரன்னு அதை தபாலுக்கு தயார் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற பணத்தொகையோட அதை தன்னுடைய குமாஸ்தா கிட்ட கொடுப்பாரு. அப்படி அவர் அனுப்புற மணி ஆர்டர்கள்ல ஒன்னு வாடகைக்கு, இன்னொன்னு என்னைக்கோ அவரை விட்டு பிரிஞ்சு போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த அவருடைய முதல் மனைவிக்கு. வீட்டு வாடகையை எப்படி கடமை உணர்ச்சியோட அவர் கொடுக்கிறாரோ அதே கடமை உணர்ச்சியோட தன்னுடைய முதல் மனைவிக்கும் அவர் பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. கடமை உணர்ச்சியோட வாடகையை அனுப்பும் போது அவருடைய மனசுல நன்றி எழும். ஆனா இன்னொரு மணி ஆர்டர் அனுப்பும் போது அவருடைய மனசுல அவமானம் வரும். அது அவருடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இருந்த வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்தாம 10 வருஷமா ஒரே வாடகையை வாங்கிக்கிட்டு இருந்தாரு. 25 ரூபாய் தான் அந்த வீட்டுக்கு வாடகை. அதனாலதான் வீட்டுக்காரர் மேல அவருக்கு ஒரு நன்றி உணர்ச்சி உண்டு. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு வக்கீல் தொழில்ல அவர் நிறைய சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்சும் வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்தல. அதனாலதான் அத்தனை நன்றி உணர்ச்சி. அதே மாதிரி அவருடைய முன்னாள் மனைவியும் அவருக்கு வருமானம் உயர்ந்தும் ஜீவன் அம்ச தொகையை உயர்த்தி தரணும்னு கேட்கல. ஆனா அந்த செய்கையால அவருக்கு நன்றி உணர்ச்சி எதுவும் ஏற்படல. அவருடைய முன்னாள் மனைவியான கமலா கொஞ்ச காலமா ரேடியோல பாடியும் பாட்டு டியூஷன்கள் எடுத்தும் வருமானத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது சேஷாத்ரிக்கு நல்லாவே தெரியும். சேஷாத்ரி நினைச்சா உன்னுடைய ஜீவனத்துக்கு இனி நான் பொருள் தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு வாதாடி இருக்கலாம். ஆனா அத பற்றி அவர் எதுவுமே நினைக்க விரும்புறதில்ல. அவர் அனுப்பிக்கிட்டு இருந்த பணத்திலையும் எந்த மாறுதலையும் செய்யணும்னு அவர் நினைக்கல. கடந்த சில வருடங்கள்ல 2 தடவை அவருடைய முன்னாள் மனைவி கமலா கிட்ட இருந்து அவருக்கு விலாச மாறுதலை பற்றி கடிதங்கள் வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு தடவை கமலா 4 வரியில நீண்ட கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தா. எதுக்கு? நன்றி சொல்றதுக்கு. 4 மாசங்களா மணி ஆர்டர் டான்னு மாசம் பிறந்ததும் வந்துருது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அனுப்புற பணம் சில சமயம் எனக்கு வந்து சேர தாமதமானாலும் அங்க அந்த பணத்தை முதல் தேதி நீங்க சரியா அனுப்பியிருக்கீங்கிறது தெரியும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மாதா மாதம் சம்பளம் வர்ற மாதிரி இந்த தொகை எனக்கு பேருதவியா இருக்கு அப்படின்னு தான் கமலா அந்த கடிதத்துல எழுதியிருந்தா. படிச்ச உடனே அந்த கடிதத்தை சேஷாத்ரி கிழிச்சு போட்டுட்டாரு. ஆனாலும் படிச்ச நினைவு எங்க போகும்? இவன் நன்றி சொல்றாளா இல்ல இளக்காரம் பண்றாளா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஆத்திரம் எழுந்தது. அவ எழுதி இருக்கிறதுல நன்றியை விட இளக்காரம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவருடைய மனசு பதறிச்சு. உன் மேல எனக்கு ஒண்ணு அக்கறை வந்துடலடி அகங்காரி. நான் குடியிருக்கிற வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்கிறதால அவருக்கு வாடகை அனுப்பும் போது உனக்கும் பணத்தை அனுப்பி தொலைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. அவ எழுதின கடிதத்துக்கு அவர் பதில் கடிதம் எதுவும் எழுதல. அப்படி கடிதம் எழுதுனா அது அவளை லட்சியம் பண்றது மாதிரி ஆயிராதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஒரு நாள் சேஷாத்ரிக்கு வீட்டு சொந்தக்காரர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. இவ்வளவு நாட்களா நாங்கள் பெருந்தன்மையா வாடகையை உயர்த்தாம இருந்தோம். ஆனா நீங்க அற்பத்தனம் காட்டிட்டீங்க. மணி ஆர்டர்ல கூலி 6 அணாவை வெட்டிட்டு அனுப்பி இருக்கீங்க. மணி ஆர்டர் அனுப்பும் போது கட்டண செலவும் உங்களோடதுதான். இவ்வளவு கணக்கு பாக்குற உங்ககிட்ட இனியும் நாங்க பெருந்தன்மையை காட்டி பயன் இல்ல. இனிமே
நீங்க 40 ரூபாய் வாடகை தரணும். இப்போ நாங்க வேற ஆளை குடி வச்சாலும் அந்த வீட்டுக்கு 70 80 வரும். ஆனா நீங்க 10 வருஷம் இருக்கிறதால வாடகை தொகைய அதிகம் உயர்த்தாம 40ஓட நிறுத்தியிருக்கேன். இந்த வீட்டுல தொடர்ந்து தங்கி இருக்க ஆசை இருந்தா இந்த வீட்டுக்காக 40 ரூபாயும் மணி ஆர்டர் கூலி 8 செலவு செய்ய விருப்பம் இருந்தா நீங்க இந்த வீட்டிலேயே நீடிச்சு இருக்கலாம். இல்லைன்னா தாராளமா வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க வேற வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு எழுதி இருந்தாரு வீட்டு உரிமையாளர். அந்த கடிதத்தை பார்த்து சேஷாத்ரிக்கு கோபமும் வருத்தமும் வந்தது. கடந்த 20 மாசங்களா அனுப்புற மாதிரியே போன மாசமும் அவர் வாடகை பணம் அனுப்புனாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து இப்படி கடிதம் வந்திருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. உடனே போய் தன்னுடைய மேஜைய துழாவி பார்த்தாரு. போன தடவை அவர் மணி ஆர்டரை தன்னுடைய கையால் எழுதாம பணத்தை குமாஸ்தா கிட்ட கொடுத்து அவரையே எழுதி அனுப்பும்படி சொல்லியிருந்தாரு. அப்படி அனுப்பும்போது குமாஸ்தா ஏதோ தவறு பண்ணிருக்கான் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சுது. வழக்கமா கமலாவுக்கு பணம் அனுப்பும்போது அந்த பணத்துல மணி ஆர்டர் காசை கழிச்சிட்டு அனுப்புறது வழக்கம். அப்படி கமலாவுக்கு பணத்தை குறைச்சு அனுப்புறதுக்கு பதிலா வீட்டு வாடகை பணத்துல மணி ஆர்டர் காசை குறைச்சிட்டு குமாஸ்தா அனுப்பி இருக்காங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சேஷாத்ரியை பொறுத்த மட்டும் இந்த சின்ன தப்பு பெரிய புயலை எழுப்பிருச்சு. ஆனாலும் அதுக்காக சேஷாத்ரி தன்னுடைய குமாஸ்தாவை கோவிச்சுக்கல. வீட்டோட சொந்தக்காரருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. தப்பு தன்னுடைய குமாஸ்தாவோடதுன்னு ஒரு 6 அணாவுக்காக அற்பத்தனமா ஆத்திரத்தோட தபால் எழுதுனது வீட்டுக்காரரேன்னு அவருக்கு சுட்டி காட்டி எழுதினாரு சேஷாத்ரி. அந்த வீட்டுக்கு 40 ரூபாய் வாடகை கூட குறைவுதாங்கிறத தான் ஆமோதிக்கிறதாகவும் அந்த கடிதத்துல சேஷாத்ரி எழுதி இருந்தாரு. அந்த கடிதத்தை தபால்ல சேர்க்கும் போதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. எல்லா தடவையும் கமலாவுக்கு மணி ஆர்டர் செலவை குறைச்சிட்டு அனுப்புறது வழக்கம். ஆனா இந்த தடவை குறைக்காம அனுப்பி இருக்கிறத பார்த்து அவ அதுக்காக நன்றி சொல்லி ஏதாவது கடிதம் எழுதிருவாளோ அப்படின்னு அவருடைய மனதுல ஒரு எண்ணம் தோணுச்சு. எப்போ அப்படி ஒரு கடிதம் வந்துருமோன்னு அவருடைய மனசுல ஒரு திகில் இருந்துகிட்டு தான் இருந்தது. அந்த மாதத்துல 20 நாட்கள் ஓடி போன பிறகுதான் அவருக்கு நிம்மதியே ஏற்பட்டது. அவ அப்படி எழுத மாட்டா, எழுதவும் முடியாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இதுக்குள்ள அடுத்த மாசமும் வந்துருச்சு. வழக்கம் போல மணி ஆர்டர் தாள் 2 எடுத்தாரு சேஷாத்ரி. 40 ரூபாய் வீட்டு வாடகை, அதுக்கான மணி ஆர்டர் கட்டணம் 8 எடுத்து வச்சாரு. அந்த மணி ஆர்டர்ல சாரதா நிலையத்துக்கு வாடகையாக இதை ஏற்க வேண்டும் அப்படின்னு எழுதினாரு. அடுத்து கமலாவுக்கு அனுப்புறதுக்காக மணி ஆர்டர் ஃபாரத்து மேல எழுத ஆரம்பிச்சாரு. எப்பவும் போல அவருடைய கை ஓடல. தயங்கினாரு சேஷாத்ரி. எப்பவும் போல அவளுக்கு 6 அணாவை குறைச்சு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு அவருடைய மனசுல ஒரு போராட்டம். அன்னைக்கு வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வந்த கடிதத்தை பார்த்து தன்னுடைய மனசுல என்ன தோணுச்சு? 6 அணாவுக்காக அற்பத்தனமா இப்படி ஒரு கடிதம் எழுதிட்டானே. உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு மாறி போனது வீட்டுக்காரர் தானே. அவர் மாறி போனதுக்கு நான் ஏன் கட்டண செலவு கொடுக்கணும் அப்படின்னு நான் வாதாடக்கூடாதா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தது. அந்த 6 அணா விஷயம் வீட்டுக்காரர் மேல அவ்வளவு நாள் அவருக்கு இருந்த மதிப்பை பறிச்சிருச்சு. ஆனா கமலா என்ன நினைக்கிறாளோ தெரியல. கமலாவுக்கு 25 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கறதா தான் பேச்சு. அப்படி இருக்கும்போது முழு தொகையான 25 அவளுக்கு சேர வேண்டாமா? அவளோட விஷயத்துல கண்டிப்பும் கராருமா மனம் கல்லா கிடக்கிறத காட்டிக்கிற மாதிரி 6 அணாவை குறைக்கிறது சரிதான். ஆனா அப்படி செய்யறது நியாயம்தானா அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு சேஷாத்ரி. உன்னோட பெருந்தன்மையால அவ மென்மேலும் வாடி போக வேண்டாமா? அவளோட துணிச்சலும் அகம்பாவமும் கோழத்தனமா மாற வேண்டாமா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு சிந்தனை எழுந்தது. குமாஸ்தாவை கூப்பிட்டாரு. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க தப்பு பண்ணவே வழி இல்ல. 40 ரூபாய் வாடகைக்கு மணி ஆர்டர் கட்டணம் 8 அணா, 25 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு 6 அணா, ஆக மொத்தம் 66 ரூபாய். மணி ஆர்டர் ஃபாரத்தை நானே நிரப்பிட்டேன். இந்த மணி ஆர்டர் 2 அனுப்பிட்டு நீங்க திரும்பி வரும்போது வெயில் அதிகமா இருக்கும். அதனால நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுறதுக்கு ஒரு 2 அணா அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் குமாஸ்தா கிட்ட கொடுத்து அனுப்புன பிறகுதான் அவருக்கு மனசு லேசா இருந்தது. தன்னுடைய ஆபீஸ் அறையை விட்டு வெளியே வந்த சேஷாத்ரி தன்னுடைய முகத்தை குளிர்ந்த நீரால கழுவிக்கிறதுக்காக பின்கட்டுக்கு வந்தாரு. அங்க அவருடைய 2வது மனைவியான வைதேகி இருந்தா. அவளுக்கு தெரியும் கணவர் மணி ஆர்டர்கள் அனுப்பிட்டு தான் வர்றாருன்னு. இது மாதிரி சமயங்கள்ல வைதேகி காட்டுற அமைதியே ஒரு அழகுதான். தான் 2வது மனைவிங்கிற நினைப்ப அவ சுத்தமா மறந்து போன மாதிரி சந்தோஷமும் உரிமையுமா எல்லா பெண்களையும் போல ரொம்ப இயல்பா நல்ல மாதிரியா இருப்பா அவ.
மாசம் பிறந்ததும் கொஞ்சம் மாறுவா. மத்த சமயங்கள்ல சினிமாவுக்கு போகாத சிணுக்கத்தையும் பால் தண்ணீரா இருக்கிறத பத்தின அலுப்பையும் அவர்கிட்ட வெளியிட தயங்காம மனைவிங்கிற ஸ்தானத்தோட முழு உரிமையையும் நிலைநாட்டுவா அவ. எப்பவும் போலவே இன்னைக்கும் வைதேகி சிரிச்ச முகத்தோட, டிஃபனுக்கு இன்னைக்கு மசால் வடை பண்றேன், கொஞ்சம் நிறையவே பண்ண போறேன், மத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னான். தாராளமா பண்ணு அப்படின்னு முகத்தை தொடச்சபடியே சொல்லிட்டு ஓர பார்வையா மனைவிய பார்த்தாரு அவரு. பிறகு குரல்ல ஒரு மாறுதல் தெரியற மாதிரி, இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு வாடகை 40 ரூபாய், உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நல்லா நினைவு இருக்கு அப்படின்னு சொன்ன வைதேகிக்கு அவளுடைய கணவன் தான் முதல் குழந்தை. அவர் மேல அவளுக்கு பரிவு கலந்த ஒரு அன்பு உண்டு. ஏற்கனவே முதல் திருமணத்துல நொந்து போன அவருடைய மனசு மேலும் துன்பம் அடைகிறத அவ விரும்பல. தன்னோட முதல் மனைவியான கமலாவுக்கு அவர் அனுப்புற மணி ஆர்டரை பார்க்கணும், அவர் எவ்வளவு அனுப்புறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு மேல பற்றுதல் இல்லாம தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜீவனாம்சமா ஒவ்வொரு மாசம் பணம் அனுப்பும் போதும் அந்த மனைவி பண்ணின செயல்களும் அட்டகாசங்களும் அவரோட நினைவுல தோன்றும் அப்படிங்கிறது அவளுக்கு உறுதியா தெரியும். சேஷாத்ரியும் அவருடைய முதல் மனைவி கமலாவும் பிரிஞ்ச உடனே கமலா அவர் மேல வழக்கு தொடர்ந்து வாதாடி மாசம் மாசம் ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு இருந்தா. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தப்போ சேஷாத்ரி இளம் வக்கீலா இருந்தாரு. அப்போதான் 2வது திருமணமும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? மனசு வெம்பி போனாரு. மொத்தமா ஒரு பெருந்தொகையை முதல்ல கொடுத்துட்டு பாரம் ஒழிஞ்சதுன்னு நிம்மதி அடையணும்னு நினைச்சாரு. ஆனா கமலாவும் கமலாவுடைய தாயும் அதுக்கு உடன்படவே இல்லை. முடியாது, மாசம் மாசம் சம்பளம் போலத்தான் வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. நீதிமன்றத்திலையும் அப்படியே முடிவாச்சு. தன்னோட குடும்ப சிக்கல் அம்பலத்துக்கு வந்த அந்த நாள்ல சேஷாத்ரி பட்ட துன்பம் சொல்ல முடியாதது. வைதேகி கிட்ட அதை சொல்லும் போது அவர் கண் கலங்கி அளவே செய்துட்டாரு. அன்னையில இருந்துதான் வைதேகி உறுதி எடுத்துக்கிட்டா. கடமையை செய்யறதுக்காக கணவர் மாதந்தோறும் மணி ஆர்டர் தாள்ல கையொப்பம் போடணும். அந்த செயலை அவர் தவிர்க்க முடியாது. கமலாவோட பேரை 2 இடங்கள்ல எழுதித்தான் ஆகணும். ஒரு எந்திரத்தை போலதான் அவர் அந்த செயலை செய்வாரு. அப்படியே மனசுல அவளோட நினைவு வந்தாலும் அது துன்ப நினைவாத்தான் இருக்கும். அதை நாம ஒரு நாளும் பொருட்படுத்த கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டா. அப்போதான் அந்த துன்ப சமயத்துலதான் சேஷாத்ரிக்கும் வைதேகிக்கும் ஒரு உள்ள பிணைப்பு ஏற்பட்டது. வைதேகி புதுசா திருமணமான அச்சமும் கூச்சமும் நீங்கினவளா பரிவும் கனிவுமா தன்னுடைய கணவனை அரவணைச்சுக்கிட்டா. அவளுடைய அந்த செயல் சேஷாத்ரியோட மனசுல மதிப்பையும் கௌரவத்தையும் ஏற்படுத்திச்சு. தன்னுடைய 2வது மனைவிய ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சாரு அவரு. கணவனும் மனைவியும் துன்பத்தின் மூட்டத்திலேயே அன்பை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகள் பல தடவை உண்டாகியும் ஒரு குழந்தையும் வைதேகியோட வயித்துல 9 மாசம் வரைக்கும் நீடிச்சு இருக்கல. எல்லாம் கருச்சிதைவு தான். ஒவ்வொரு முறையும் உயிருக்கு சிக்கல் வரும். சேஷாத்ரியோட முதல் மனைவி கமலா அவரோட வாழ்ந்தது சில காலம்தான். அவ அவளுடைய அம்மாவை போலவே வாய் துடுக்குக்காரியா இருந்தா. திருமணமாகி வந்த பிறகும் தன்னுடைய மாமியாருடைய சொல்ல கேட்கவே மாட்டா. தனக்கு தன்னுடைய தாயே போதும், மாமியாரெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அகம்பாவத்தோட வீட்டை விட்டு விலகி போய் தன்னோட தாயோட வாழ ஆரம்பிச்சா. ஆனா இப்போ கமலாவுக்கு அவங்க அம்மா இல்ல, தாயை இழந்து அனாதையாத்தான் இருக்கா. தன்னுடைய ஒரே மகளை அதிக செல்லம் கொடுத்து பாழாக்குன அந்த தாய் சீக்கிரத்திலேயே கண்ணை மூடிட்டா. தன்னோட தாயோட பக்கபலம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கமலாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்தே இருக்காது. 2வது மனைவியா வாழ்க்கப்படுற துன்பம் வைதேகிக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனா இப்படியெல்லாம் ஆனதுக்கு தம்மேலையும் குற்றம் இருக்கோ அப்படின்னு சேஷாத்ரிக்கு சில சமயம் தோணும். அவருடைய தொழிலே வக்கீல் தொழிலுங்கிறதால யாரோட பக்கம் அநீதி இருக்கு அப்படின்னு அடிக்கடி யோசிப்பாரு அவரு. ஆனா அப்படி அவர் யோசிக்கும் போதெல்லாம் அவருடைய மன சஞ்சலத்துக்கு அணை போடுற மாதிரி வைதேகி ஆறுதலா நடந்துகிட்டா. வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிறது தான் வைதேகியோட எண்ணம். அவ வீட்டுல குதூகலமா இருக்கிறது மட்டும் இல்லாம உள்ளூர் மாதர் சங்கத்திலையும் அங்கத்தினரா இருந்தா. கடந்த 7-8 வருஷங்கள்ல கமலா 2-3 ஊர்களுக்கு மாறி போனத வைதேகி யார் மூலமோ கேள்விப்பட்டிருந்தா. ஆனா கணவருக்கு விலாச மாற்றத்தை பற்றி கடிதங்கள் வந்ததா இல்லையான்னு
அவ என்னைக்கு ஆராய்ச்சி பண்ணவோ அவர்கிட்ட கேட்கவோ இல்ல. அவளுக்கு அனுப்புற ஜீவனாம்ச தொகையில 6 அணாவை அவர் குறைச்சு அனுப்புனது கூட அவளுக்கு தெரியாது. ஆனா கமலா சென்னையிலேயே ஹிந்தி வாத்தியார் அம்மாவா குடியேறிட்டத சேஷாத்ரியும் வைதேகியும் ஒரே சமயத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய விலாச மாற்றத்தை தெரிவிச்சு கமலா சேஷாத்ரிக்கு ஒரு கடிதம் எழுதினா. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வேலை விஷயமா சேஷாத்ரி அடிக்கடி போவாரு. அதனால கமலா சென்னைக்கு மாறுதலாகி வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் அவருக்கு மனக்கிளர்ச்சி ஏற்பட்டது. கமலாவை எங்கேயாவது பார்க்கும்படி நேர்ந்துருமோ அப்படின்னு பயப்பட்டாரு அவரு. வைதேகிக்கு அந்த செய்தி அவளுடைய மாதர் சங்கம் மூலமா தெரிஞ்சது. சென்னையில இருந்து என் தங்கைக்கு பாட்டும் ஹிந்தியும் கத்து தர்றதுக்காக ஒருத்தி வந்திருக்கா. அவ பேரு கமலா தேவியாம். பாட்டு ரொம்ப முதல் தரமா இருக்கு. அவளை நம்முடைய மாதர் சங்கத்துக்கும் அழைச்சு கச்சேரி செய்ய வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெண் அவகிட்ட மாதர் சங்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு பெண் அது சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சைகை செய்தா. அப்புறம்தான் வைதேகிக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த கமலா தேவி தான் தன்னுடைய கணவனுடைய முன்னாள் மனைவி அப்படிங்கிறது. தன்னை தவிர அந்த மாதர் சங்கத்துல பலருக்கு தன்னுடைய கணவருடைய முதல் மனைவியை பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறதும் வைதேகிக்கு அப்ப புரிஞ்சுது. அவன் நேரா சங்கத்துடைய காரியதரிசிகிட்ட போய் கமலா தேவிய பத்தி சொல்லி அவ பாடுற சங்கீதம் எப்படி இருக்குன்னு கேட்க நான் விரும்புறேன். அதனால அவளை நம்முடைய சங்கத்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொன்னான். மாதர் சங்கத்தோட காரியதரிசிக்கு வைதேகியோட துணிவு வியப்பையும் பரிவையும் உண்டாக்குச்சு. வேண்டாம் வைதேகி, ஒருவேளை உன் மனசு நோற மாதிரி ஏதாவது நடந்துடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா வைதேகி இல்ல இல்ல அப்படி எதுவும் நடக்காது, கட்டாயம் நாம அந்த கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தவே கமலா தேவிக்கு அழைப்பு பறந்தது. ஆனா அந்த அழைப்பை கமலா ஏத்துக்கல. இது நாள் வரைக்கும் நான் மேடை ஏறி கச்சேரி பண்ண முயன்றதில்ல, விரும்பினதும் இல்ல. இளம் பெண்களோட கலை வளர்ச்சிக்கு என்னுடைய சங்கீதம் உதவணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுவே எனக்கு போதும். அதனால உங்களுடைய அழைப்பை ஏற்காததுக்கு என்னை மன்னிக்கவும் அப்படின்னு எழுதியிருந்தா கமலா. அந்த கடிதத்தை பத்தின விஷயத்த கேட்டு வைதேகி மெய் சிலிர்த்து போனா. கணவன் கிட்ட அதை சொல்லணும்னு துடிச்சா. ஆனா சொல்றதுக்கு நான் எழல. ஆனா இந்த விஷயம் சேஷாத்ரிக்கு எப்படியோ எட்டிருச்சு. ஒருவேளை கமலாவோட சங்கீத கச்சேரி நடந்திருந்தா பெண்கள் சிலர் அதை புகழ்ந்திருக்கலாம், சிலர் இகழ்ந்தும் இருக்கலாம். ஆனா கமலா எழுதின அந்த சின்ன கடிதம் அந்த மாதர் சங்கத்து பெண்களுக்கு மத்தியில பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அப்படிப்பட்ட கிளர்ச்சியின் மூலமா தான் சேஷாத்ரியும் அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கமலா கிட்ட இருந்து கடிதம் வந்ததா அப்படின்னு அதிசயப்பட்டாரு அவரு. ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரே ஒரு தடவை கமலாவை பார்க்கும்படி நேர்ந்தா அவளுடைய தோற்றத்துல ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அப்போ அவருடைய மனசுல தோணுச்சு. அப்படி அவருடைய மனசுல ஏற்பட்ட எண்ணம் விடுவிடுன்னு வளர ஆரம்பிச்சது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாச இறுதியில சென்னை ஹைகோர்ட்டுக்கு போன சேஷாத்ரி அங்க 4 நாள் தங்க நேர்ந்தது. அவர் சென்னையில இருந்தப்பவே மாசம் பிறந்தது. சென்னையில உள்ளூர்ல இருந்தே மணி ஆர்டர் அனுப்புறதுக்கான தாள்களை எடுத்த அவருடைய கைகள் பேனாவை எடுத்ததும் தயங்கிச்சு. வீட்டோட சொந்தக்காரரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவரோட கையிலேயே நேரா போய் வாடகை பணத்தை கொடுத்துட்டா என்ன, அதே மாதிரி கமலாவுக்கும் வீட்லயே போய் பணத்தை கொடுத்தா என்ன, ஒரே ஒரு தடவை நொடியில போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு அவரு. அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம்தான் அவர் கமலா வசிக்கிற தெருவழியே நண்பருடைய கார்ல போனாரு. 2 வருஷமா அவருடைய மனைவியா வாழ்ந்த ஒருத்தி அந்த தெருவுல வசிக்கிறத நினைச்சு பார்த்தாரு. அப்போ எழுந்த பெருமூச்சு விஷம் தோய்ஞ்ச சுவாசமாகி அவருக்கு தளர்ச்சியையும் துன்பத்தையும் கொடுத்துச்சு. அடுத்த நாள் சேஷாத்ரி ஒரு ரிக்ஷாவை அமர்த்திக்கிட்டாரு. முதல்ல கமலாவை பார்த்து பணத்தை கொடுத்து ஒரு சுமையை இறக்கிக்கலான்னு நினைச்சாரு. அதுக்கு பிறகு வீட்டு சொந்தக்காரரை பார்க்கலான்னு நினைச்சாரு. அவ இருந்த தெருமுனையில நுழையும் போதே அவருடைய உடம்புல படபடப்பு ஏற்பட்டது. தன்னையே அவர் கண்டிச்சுக்கிட்டாரு. வீட்டோட எண்ணை ஞாபகப்படுத்திக்கிட்டாரு. அந்த வீடும் வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார் அவரு. யாரையும் காணல. திரும்பி போயிடலாமான்னு நினைச்சாரு. முன் வச்ச கால பின் வைக்க அவருக்கு மனசு இல்ல. ரிக்ஷால இருந்து இறங்குனாரு. அந்த வீட்டுல எத்தனையோ அறைகள் இருக்கலாம், அதுல எத்தனை ஒண்டு குடித்தனங்கள் இருக்கோ அப்படின்னு நினைச்சு மலைச்சாரு அவரு. அப்போ ஒரு சின்ன பையன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பையோட வெளியே ஓடி வந்துகிட்டு இருந்தான். அவனை தடுத்து நிறுத்தி விசாரிச்சாரு அவரு. ஓ, கமலா தேவியா,
உள்ள போங்க, கடைசி அறை தான் அவங்களோடது அப்படின்னு சொன்னான் அந்த பையன். கடைசி அறையா அப்படின்னு கேட்டாரு சேஷாத்ரி. ஆனா அதுக்குள்ள அவருடைய மனசுல ஒரு மாற்றம். உள்ள போக அவருடைய மனசு விரும்பல. ஓடி போன அந்த பையனை கூப்பிட்டு, பையா, ஒரு காரியம், இதுல பணம் இருக்கு, இத அந்த கமலா கிட்ட கொடுத்துடுறியா அப்படின்னு கேட்டாரு. குடுக்கணும்னா குடுக்கறேன், சட்டுன்னு பணத்தை கொடுங்க, சீக்கிரம் காய் வாங்கிட்டு வரலன்னா எங்க அம்மா என்ன திட்டுவா அப்படின்னு சொன்னான் அந்த பையன். சேஷாத்ரி தன்னுடைய பணப்பைய திறக்கும் போதே அங்க ஒரு குரல் கேட்டது. பாபு, நல்ல வேளை நீ இங்கதான் இருக்கியா, எனக்கும் கொஞ்சம் கால் வீச தக்காளி பழம் வாங்கிட்டு வர்றியாப்பா அப்படின்னு கேட்டது அந்த குரல். குரலை கேட்டு சேஷாத்ரி தலை நிமிந்து பார்த்தாரு. அந்த குரலுக்குரியவள் வேற யாரும் இல்ல, கமலாதான். இதோ இவங்க தான் நீங்க கேட்ட கமலா, அவங்க கிட்ட நீங்களே பணத்தை கொடுத்துருங்க. தக்காளியா, பைய கொடுங்க அப்படின்னு கேட்டு கமலா கிட்ட பைய வாங்கிட்டு அந்த சின்ன பையன் ஓடிட்டான். வாருங்க அப்படின்னு தட்டு தடுமாறி சொன்னா கமலா. வாடகை பணத்தை கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு குளர்னாரு சேஷாத்ரி. வாடகையா அப்படின்னு தயக்கத்தோட இழுத்தா கமலா. இல்ல இல்ல, வீட்டுக்காரருக்கு கொடுக்க வாடகை கொண்டு வந்தேன், அத்தோட நான் கொடுக்க வேண்டிய பணம் இதோ அப்படின்னு மறுபடியும் பணப்பைய திறக்க தலை குனிஞ்சாரு சேஷாத்ரி. அத பார்த்த கமலா, வாசல்லே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடக்க ஆரம்பிச்சா. அவரும் கமலாவை தொடர்ந்து பின்னால போனாரு. அவளுடைய அறைக்கு முன்னால இருந்த 7-8 அறைகளை தாண்டி அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. அறையோட வாசல்ல அழகிய திரை இருந்தது. உள்ள போனதும் அவரை நாற்காலியில உட்காரும்படி சொல்லிட்டு எட்டி நின்னா கமலா. யார் பேசுறது, என்ன பேசுறது அப்படின்னு 2 பேருக்குமே திகைப்பு. முதல் தேதி காலங்காத்தாலேயே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சிரிச்சா கமலா. மெலிஞ்சிருந்த அவளுடைய தோற்றமும் மலர்ச்சி இல்லாத அவளுடைய சிரிப்பும் சேஷாத்ரிக்கு தெளிவா தெரிஞ்சுது. வேலை விஷயமா சென்னையில இருந்தேன், அதனாலதான் கொண்டு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வச்சிருந்த பொட்டலத்தை எடுத்து அவ கையில கொடுத்தாரு சேஷாத்ரி. அவ அதை வாங்கி உடனே பக்கத்துல இருந்த சின்ன அலமாரியில வச்சா. எனக்கும் இப்போ ஏதோ வரும்படி வருது, இனிமே பணம் அனுப்ப வேண்டான்னு எழுதிடலாமான்னு எனக்கு சில சமயம் தோணும், ஆனா அப்படி எழுத மனசு ஆகல அப்படின்னு முதல்ல ஏற்பட்ட தடுமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு மெதுவா சொன்னா கமலா. மனசு ஆகல, எத்தனை ஒளிவு மறைவு இல்லாம சொல்றா இவ, அவளுடைய சுபாவமே இதுதானே. அந்த நாள்லயே ஒரு வக்கீல போலத்தான் கேள்வி கேட்பா, பளிச்சு பளிச்சுன்னு பதிலும் சொல்லுவா, அதனாலதானே தொல்லையே வந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு சேஷாத்ரி. அவ பேசுனதுக்கு சேஷாத்ரி பதில் எதுவும் சொல்லல. மௌனமா ஒரு முறை அவளை நிமிந்து பார்த்தாரு. எனக்கும் அதிக வருமானம் வருது அப்படின்னு அவளுக்கு சொல்லணும் போல அவருக்கு தோணுச்சு. கமலா தொடர்ந்து பேசினா. நானே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு நினைச்சேன், வக்கீல்ங்கிற முறையிலேயாவது உங்களை ஒரு தடவை இங்க வர சொல்லலாங்கிறது தான் என்னுடைய யோசனை அப்படின்னு சொன்னான். என்ன விஷயமா எழுதணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்கணும் போல இருந்து சேஷாத்ரிக்கு. ஆனா கேள்வி நாக்கிலேயே ஊசல் அடிச்சு வெளியே வரல. என்னோட சிக்கலுக்கு நீங்க ஒரு யோசனை சொல்லணும். ஊர்ல இருக்கிற வீட்டை பற்றி தகராறு ஒண்ணு ஆரம்பமாயிருக்கு. அவ சொன்னதை கேட்டதும் சேஷாத்ரி நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. தன்னுடைய தொழில ஒட்டின விஷயம் வந்ததும் சேஷாத்ரியுடைய குரல் எழும்பிச்சு. அப்படியா, எங்க, என்ன பிரச்சனை, நான் பாக்குறேன், சொல்லுங்க, சொல்லு எல்லாத்தையும் அப்படின்னாரு சேஷாத்ரி. கமலா ஒரு தினசா அவரை பார்த்துட்டு அலமாரியில இருந்து ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல வச்சா. அது கமலாவுக்கு வந்திருந்த ஒரு மிரட்டல் கடிதம். அந்த கடிதத்தை அவர் படிக்க ஆரம்பிச்சதுமே கமலா பக்கத்துல இருந்து சின்ன அறைக்குள்ள போனா. உள்ள இருந்து லொடபுடன்னு ஏதோ சத்தம் வந்தது. சேஷாத்ரி தலையை நிமிந்து பார்த்தாரு. இப்போதான் அவர் அந்த அறையை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அறை சுத்தமா இருந்தது. பொருட்கள் கச்சிதமா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சுவரோரத்துல ஒரு தம்பூரா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேஜை மேல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு புத்தகத்துல அவ கமலா சேஷாத்ரி அப்படின்னு எழுதியிருப்பாளோ, ஏதாவது ஒரு புத்தகத்துல இருக்கலாம். அந்த புத்தகங்களை எடுத்து பார்க்கணும் போல இருந்தது சேஷாத்ரிக்கு. பக்கத்து அறையில இருந்து மறுபடியும் சத்தம் கேட்டது. அவர் தொடர்ந்து கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ கமலா வந்தா. கையில காப்பி டம்ளர் இருந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டாரு அவரு. குடிக்கத்தான், குடிக்க கூடாதா அப்படின்னு குறுநகையோட கேட்டா கமலா. பதில் சொல்லாம சேஷாத்ரி அந்த காப்பியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வீட்டு பிரச்சனைய நான் கவனிக்கிறேன். உங்க அம்மாவோட வீடு உனக்குத்தான் சேரும்,
யாரும் ஒன்னும் செய்திட முடியாது. நான் இப்போ கிளம்பணும், அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி எழுந்தாரு. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறதுக்காக கமலாவும் பின்னால வந்தா. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் வாசல்லே நின்னுகிட்டு இருந்த ரிக்ஷாக்காரன் ஒன்னும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டியே சாமி அப்படின்னு அவரை கோவிச்சுக்கிட்டான். இல்லப்பா, இன்னொரு இடத்துக்கும் போகணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரிக்ஷால ஏறினார் சேஷாத்ரி. கமலா அவரை பார்த்து கை கூப்புனா. சேஷாத்ரியும் பதிலுக்கு கை கூப்புனாரு. ரிக்ஷா புறப்பட்டது. ரிக்ஷா கிளம்பின பிறகும் கமலா திருத்திண்ணையிலேயே நின்னு ரிக்ஷாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத சேஷாத்ரி கவனிச்சாரு. ஏதோ ஒரு தகாத காரியத்தை செய்துட்ட மாதிரி அவருடைய உடல்ல ஒரு பதற்றம் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் சாதிக்க முடியாத எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு பெருமிதமும் ஏற்பட்டது. அப்போ அவருக்கு வைதேகியோட ஞாபகம் வந்தது. வைதேகி, உனக்கு இது துரோகமா? இல்ல இல்ல, இது எப்படி துரோகமாகும்? கமலா யாரு? அடுத்தவன் மனைவியா? இல்லையே. ஐயோ, இது எப்படி துரோகமாகும்? 2 வருஷம் அவ என் மனைவியா வாழ்ந்தவளாச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. அடுத்த நிமிஷம் கமலாவையும் வைதேகியையும் மனசுக்குள்ள ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு. சுருண்ட கூந்தலும் கருவெழிகளும் மாநிற உடம்பும் கொண்டவ வைதேகி. அவ இளைய மனைவி. கொஞ்சம் செம்பட்ட நிற கூந்தலும் நீளமான கண்களும் சிவந்த உடம்பு கொண்டவ கமலா. அவ முதல் மனைவி. வைதேகி கமலா 2 பேருமே அவருடைய மனைவிகள் தான். அவர் 2 பேருடையும் வாழ்ந்தா என்ன? கூடாதா? இந்த காலத்து சட்டம் 2 மனைவிகள் இருக்கிறதுக்கு தடைன்னா சொல்லுது. நமக்குத்தான் சட்டத்தோட நெளிவு சுழிவுகள்லாம் தெரியுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு சேஷாத்ரி. அடுத்ததா தான் குடியிருக்கிற வீட்டோட சொந்தக்காரருக்கு வாடகை பணத்தை கொடுக்க மறுபடியும் பணப்பொட்டலத்தை திறந்தப்போதான் பணப்பொட்டலம் மாறி போனத சேஷாத்ரி தெரிஞ்சுக்கிட்டாரு. கொடுக்க வேண்டிய 25 ரூபாய்க்கு பதிலா 40 ரூபாய் பொட்டலத்தை அவர் அவகிட்ட கொடுத்திருந்தாரு. தான் செய்த தவறு தெரிஞ்சாலும் மனதுக்குள்ள சிரிச்சபடியே பையோட தனிப்பகுதியில இருந்து இன்னொரு 15 ரூபாயை எடுத்து 25ஓட சேர்த்து வாடகை பணத்தை வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அவரோட வீட்டுக்காரர், மாசம் வாடகை கொடுக்கற தொல்லை இனிமே உங்களுக்கு வேண்டாமே, அந்த வீட்டையே நீங்க வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு வீட்டுக்காரர். யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானும் சிரிச்சாரு சேஷாத்ரி. ஆனா அவருடைய மனசுக்குள்ள, நாம எதுக்கு அந்த ஊர்ல வீடு வாங்கணும், சென்னையிலேயே வீடு வாங்கி இங்கேயே வசிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. நாட்கள் இப்படியே ஓடி போச்சு. கடந்த சில மாதங்களாகவே கமலாதேவி கிட்ட இருந்து மணி ஆர்டர் பணத்தை வாங்கிக்கிட்டதுக்கான கையெழுத்து போட்ட ரசீது எதுவும் வராதத வைதேகி கவனிச்சா. தன்னோட கணவர் பணம் எதுவும் அனுப்பலையா? மறுபடியும் கமலா ஏதாவது வம்பு செய்துட்டாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. கணவரை கேட்கணும்னு அவளுக்கு தோணுச்சு. ஆனாலும் தயங்குனா. அவருக்கும் அப்ப கோர்ட் வேலைகள் அதிகமா இருந்தது. அவர்கிட்ட எப்படி அதை கேக்குறது? அப்படி கேட்டா அவருடைய நிம்மதி கொலைஞ்சு போகாதா அப்படின்னு யோசிச்சா அவ. தன் கணவருக்கு தெரியாம அவருடைய குமாஸ்தா கிட்ட கேட்டு பார்த்தா. கமலாதேவிங்கிற பேருக்கு ஒரு மணி ஆர்டர் அனுப்புவாரே, அவங்க கிட்ட இருந்து ரசீது எதுவும் வரலையா அப்படின்னு கேட்டா. அத கேட்ட குமாஸ்தா, அந்த அம்மா பேர்ல ஏதோ ஒரு கேஸ் தகராறு வந்துச்சு, அத ஐயா தான் தீர்த்து வச்சாரு, ஒருவேளை மாசம் அனுப்புற பணத்தை ஃபீஸுக்காக வச்சுக்க சொல்லிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொன்னாரு குமாஸ்தா. அத கேட்டதும் வைதேகிக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு மேல எந்த விஷயமும் குமாஸ்தாவுக்கு தெரியல. வைதேகியோட உள்ளத்துல கேள்வி விழுந்தது. அந்த கேள்வி அவளை உறுத்திக்கிட்டு இருந்தப்போவே இன்னொரு செய்தியும் வந்து அவளுடைய காதுல விழுந்தது. அவ இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவுல இருந்து ஒரு பொண்ணு பட்டணத்துக்கு போறாங்கிற செய்தி தான் அது. அந்த பொண்ணு ஹிந்தி வாத்தியாரம்மாவா வேலை ஏத்துக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. அவ யாருக்கு பதிலா அந்த வேலையை ஏத்துக்க போறா அப்படின்னு கேட்ட போதான் வைதேகிக்கு விஷயம் தெரிஞ்சது. அவ கமலாவுக்கு பதிலாதான் ஹிந்தி வாத்தியார் வேலை பாக்குறதுக்காக சென்னைக்கு போறாங்கிறது தெரிஞ்சதும் அவ மேலும் விசாரிக்க ஆரம்பிச்சா. தன்னுடைய உடல்நிலை காரணமா முதல்ல 4 மாசம் விடுப்பு எடுத்திருந்த கமலா கடைசியில வேலை வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டாளாம். உடல்நிலை ரொம்ப மோசமா போனதாலதான் அவ வேலையை விட்டுட்டான்னு அவளுக்கு விஷயம் தெரிஞ்சது. அவளுக்கு அந்த விஷயத்த சொன்னவங்க கமலாவுடைய உடல்நிலைய பத்தி சந்தேகமான முறையில தான் பதில் சொன்னாங்க. கமலாவுக்கும் அவருக்கும் தான் மனசு ஒத்து போகலையே. ஒருவேளை கமலாக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது தெரிஞ்சுதான் அவர் மௌனமா இருக்காரோ? ஒரு நாள் அவர்கிட்ட மனசு விட்டு இந்த விஷயத்த பேசத்தான் வேணும். அப்பதான் 2 பேர் மனசும் பாரம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா வைதேகி. அவளுக்கு வீட்டுல அமைதி இல்ல.
வீட்டுல குழந்தைகள் இருந்தா எத்தனை கவலைகள் இருந்தாலும் லட்சியம் பண்ண தோணாது. ஆனா கடவுள் சோதனை பண்றாரு. குடியும் குடித்தனமா குழந்தைய வேண்டி நிக்கிறோம் நாங்க. ஆனா அதுக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குதே. கவலையோட தன்னுடைய வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டா வைதேகி. மறுநாள் சென்னையில இருந்து வந்த சேஷாத்ரி கொஞ்சம் அலுப்பும் சோர்வுமா தான் தெரிஞ்சாரு. குளிச்சு சாப்பிட்டதும் எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல வெளியே போயிட்டு வந்தாரு. கூடத்துல உட்கார்ந்திருந்த அவர்கிட்ட வைதேகி வந்து நின்னா. அவளை சேஷாத்ரி கூர்ந்து கவனிச்சாரு. பிறகு அவகிட்ட ஒரு சீட்டை நீட்டினாரு. அது ஒரு லேடி டாக்டரோட சீட்டு. சீட்டை வாங்கி பார்த்த வைதேகி அதை திரும்ப திரும்ப படிச்சா. நிஜமாவா அப்படின்னு அயர்ந்து போனா. 2 வருஷங்களுக்கு முன்னால அவளுக்கு ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டப்போ விபரீதம் ஏதும் ஏற்படாம இருக்கிறதுக்காக அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்திருந்த விஷயம் அப்ப அவளுக்கு தெரியும். ஆனா இனிமே அவளுக்கு குழந்தை உண்டாகாதுன்னு அந்த லேடி டாக்டர் அவகிட்ட பளிச்சுன்னு சொல்லல. மனைவிய ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக சேஷாத்ரி ஆஸ்பத்திரிக்கு போனப்போ டாக்டர் அம்மா அந்த விஷயத்த சீட்ல எழுதி அவர்கிட்ட கொடுத்திருக்கா. வெளிப்படையா வாய் விட்டு சொல்ல அவ தயங்கினா போல இருக்கு. அன்னைக்கு டாக்டர் அம்மா கொடுத்த அந்த சீட்டை சேஷாத்ரி இவ்வளவு காலமா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காரு. அதத்தான் இப்ப அவரு அவகிட்ட கொடுத்திருக்காரு. எதுக்காக இத்தனை நாள் காட்டாம இப்ப வந்து சொல்றீங்க? இத முன்னாலேயே என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு அழுதா வைதேகி. இங்க பாரு வைதேகி, உடல்நல சரியில்லாத சமயத்துல உனக்கு மேலும் வருத்தம் உண்டாக கூடாதுன்னு தான் அப்போ சொல்லல. இப்போ உங்ககிட்ட சொல்லும்படியான நிர்பந்தம் அப்படின்னு சொன்னாரு சேஷாத்ரி. நிர்பந்தமா? என்ன நிர்பந்தம்? ஒரு தரம் தவறுனா 3 தரம் தவறுமாமே. மறுபடி ஏதாவது கல்யாணம் செய்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா வைதேகி. 2 தடவை பண்ணிக்கிட்டது போதாதா, இன்னொன்னு வேறையா அப்படின்னு விரக்தியா சிரிச்சாரு சேஷாத்ரி. மேலும் சொல்ல ஆரம்பிச்சாரு. வைதேகி, நான் சொல்றத கேள. நான் ஒரு வக்கீல். தப்பு செய்தவன் பக்கத்து வக்கீலானா அவனை தாக்கித்தான் வாதாடணும். ஆனா இப்போ நானே தப்பு செய்துட்ட பிறகு அப்படின்னு பேச்ச நிறுத்தினார் சேஷாத்ரி. வைதேகி இறுகி போய் கல்லா நின்னுக்கிட்டு இருந்தா. எந்த இடியையும் ஏற்கிறதுக்கு தயாராகிட்டா. சேஷாத்ரி மேலும் சொல்ல ஆரம்பிச்சாரு. கமலாவுக்கு ஜீவனாம்சம் வேண்டான்னு எழுத மனசு வரலையாம். தொடர்பு அத்து போயிடக்கூடாதுங்கிற எண்ணமா அவளுக்கு. இப்போ அவளை பார் வைதேகி, உனக்கு கோபமே வராது. அவளுக்கு போற வேலை வந்துருச்சு. அவளுக்கு நீதான் உதவி செய்யணும் வைதேகி அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னாரு சேஷாத்ரி. அடுத்த ஒரு நொடியில வைதேகிக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. பொங்கி வந்த மனக்குமுறல சில விம்மல்கள் மூலமா தணிச்சுக்கிட்டா. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நான் என் மனசுக்குள்ள நினைச்சு பயந்துகிட்டு இருந்த மாதிரி 3ஆவதா ஒருத்தி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச வைதேகியோட சோக சிரிப்புல இருந்தது என்ன? சேஷாத்ரிக்கு புரியல. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.